ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவேஷ் ஸ்டேரி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் இல்லம் தேடி கல்வியில் சேர்ந்து 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்காகவும் அப்படியே பொங்கலுக்காகவும் குழந்தைங்களுக்கு கேம்ஸ்லாம் வச்சுருந்தோம். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே போட்டியில் இருக்காங்க சிஸ்டர், நான் பண்ணுறோம். இங்கே வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி இவங்க எல்லாம் கையில் எடுத்து வச்சு வெளியே போயிருங்க. இல்லப்பா, மற்ற 3 பசங்க அவுட் ஆகணும். இன்டிவிஜுவல் ஏஜ்ல இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. இவன் தான் கடைசி தான் தேர்ட் இருக்கு. இல்ல சார், 3லயே செலக்ட் பண்ணி போடுவாங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். பொறுமையா பொறுமையா. பாப்பா யார்? சூப்பர் சூப்பர். பொறுமையா வா, பொறுமையா. அப்படி இப்படி நான் மூலி கண்ணமொழி கண்ணமொழி. பரவாயில்ல, கையில வச்சுக்கடா, வீணாக்காத, சாப்பிடாத, கொண்டா பிஸ்கட். உட்காரு, இங்க உட்காரு. 2 பேரும் இங்க. கை வைக்க கூடாது, வீடியோ இருக்கு. கீழே விழுந்துச்சுன்னா எந்திரிச்சிடணும். ஜெயிச்சவங்க பிஸ்கெட்டை வச்சிருங்க, ஃபைனல் ரவுண்ட் இருக்கு. போச்சு. பிஸ்கெட்டை வைங்க. என்ன இது மாதிரி விட்டா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த பையன் பக்கத்துல வச்சுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. பொறுமையா சாப்பிடு. பொறுமையா கார்த்திஷா, பொறுமையா. நீங்க அவ்வளோதான். நீங்க 2 பேரும் செகண்ட். அவசரப்படாத, பொறுமையா ஒரு மாப்போ கொண்டு போ. ட்ரை பண்ணுங்க. சூப்பர், ஓகே. இந்த பாப்பா தானே தப்பிச்சு ஃபர்ஸ்ட். இந்த பாப்பா இல்ல செகண்ட் அவ தேர்ட். தொட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு விட்டாங்க சார். இவங்க தேர்ட். முடிஞ்சிருச்சு. செகண்ட் தேர்ட். அவ்வளோதான். நவுந்துக்கோ, மீதி எல்லாம் நவுந்துக்கோ. என் பேனர் கட்டி ஒன்று 2 வீணா. வா 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 வா. பிஸ்கெட் அதான் பையனா உட்காந்தான். ஸ்டூல் தான் வைக்கணும். சேரை பார்த்து ஓடுங்கடா. எங்க நடக்குது? எத்தனை வருஷமா நடக்குது? நம்ம இன்னைக்கு எதுக்கு இந்த நிகழ்வுனா, இல்லம் தேடி கல்வி மையம் ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டோட தொடக்க விழா தான். சரிங்களா? 3ஆம் தேதி, ஜனவரி 3ஆம் தேதி நாங்க ஜாயின் பண்ணோம். இப்ப ஜனவரி 3ஆம் தேதி முடிஞ்சிருச்சா? ஜனவரி மாசம் தானே நடக்குது.
3ஆம் தேதி முடிஞ்சு இப்போ நாங்கள் இது வந்து 3வது ஆண்டு நடக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துகிறோம். அதோட பரிசளிப்பு விழா தான் இன்னைக்கு நடைபெறுது. இந்த விழாவிற்கு பொங்கல் செலிப்ரேஷனும் சேர்த்து இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள வட்டார வள மையம் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் மேடம் அவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு ஆசிரியர் சார் அவர்களுக்கும், வட்டார தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் சார் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், கிராம பொதுமக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் எங்களோட மதிய வணக்கம்ப்பா. சரிங்களா? இப்போ வந்து சார் வந்து இந்த விழாவை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. சார் இன்று ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இல்லம் தேடி கல்வி 2 ஆண்டு நிறைவடைந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கு தலைமை தாங்கும் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வகிக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரை ஆற்றலுக்கும் சிறப்பு கல்வி சிறப்பு திறன் குழந்தைகளுடைய சிறப்பாசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கு இந்த விளையாட்டுப் போட்டியினை இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று அதற்குரிய பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்க ஏற்பாடு செய்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் வேம்பு, பிரவீனா மற்றும் சத்யா, சுகுணா 4 தன்னார்வலர்கள் சேப்பங்கட்டை வட்டார நிலையத்தின் சார்பாகவும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சார்பாகவும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஏற்பாடு செஞ்சு இந்த இல்லந்தேடி கல்வி எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு தெரியுமா? நம்மளுக்கு கொரோனா காலம் வந்தப்போ அப்போ ஸ்கூல் நடக்கலை. அந்த ஸ்கூல் நடக்காத காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுடைய அரசு அந்த சமயத்தில் இது போன்ற சிறப்பான ஒரு நிகழ்வு மாணவர்களோட கற்றல் இடைவெளியை குறைக்கணும். மாணவர்களுடைய கற்றல் இடைவெளினா நீங்கள் அந்த சமயத்தில் ஸ்கூலுக்கு வராமல் இருந்தீங்கல்ல, வீட்டில் இருந்தே படிச்சீங்கல்ல, சில பேர் வந்து ஃபோனில் கூட படிச்சிருப்பீங்க. அதனால் கண்கள்லாம் பாதிச்சுட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதனால் அதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் தான் இல்லந்தேடி கல்வி திட்டம். இந்த இல்லந்தேடி கல்வி திட்டத்தில் இந்த பணிபுரியக்கூடிய தன்னார்வலர்கள் அவங்களும் எக்ஸாம் ஆன்லைனில் எழுதி உங்களுக்கு சிறப்பான முறையில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான முறையில் நடத்திட்டு வராங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு பாராட்டுக்குரியது. அவங்களுடைய மதிப்பூதியம் குறைவாக இருந்தாலும் அவங்களுடைய பயன்பாடு அளவில்லாததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பள்ளி நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இல்லந்தேடி கல்வியை பற்றி ஒரு சின்ன ஆய்வு கூட பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போ நேற்றுக்கு கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் வந்து ஒரு சீர்காழிங்கிற ஊரில் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி அந்த இல்லந்தேடி கல்வி சென்டருக்கு கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு எல்லாமே ஏற்பாடு பண்ணி அந்த இல்லந்தேடி கல்வி சென்டருக்கு மட்டும். இப்போ நீங்கள் போகிறீங்கள இல்லந்தேடி கல்வி மையத்துக்கு போகிறீங்கள, வேம்பு மிஸ்கிட்ட போகிறீங்க, பிரவீனா மிஸ்கிட்ட போகிறீங்க, அது மாதிரி அந்த போகக்கூடிய அந்த சென்டர்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஒர்க்கு, அந்த உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில் இங்கிலீஷில் பேசுகிறீங்களா, அது போனால் கம்ப்யூட்டரில் அங்கேயும் இல்லந்தேடி கல்வி சென்டர்லையும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கலாம். அது போன்று சில சிறப்பான செயல்பாடுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல் நம்மளுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை ஒன்றியத்தில் முதலாக உங்களுக்கு 2 ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முதலில் சீரும் சிறப்புமாக நடக்க ஏற்பாடு செய்த இந்த வேப்பந்தட்டை ஒன்றிய இந்த தன்னார்வலர்கள் அனைவருக்கும் நான் முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் உங்களுக்கு இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக நேற்றுக்கு வந்து பார்த்தோம், அனைத்து மாணவர்களும் கலந்துக்கிட்டீங்க. மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? பார்த்தேன், சந்தோஷமாக எல்லாம் கலந்துக்கிட்டீங்க. இதில் வெற்றி தோல்விங்கிறது எப்பயுமே உண்டு, சரியா? அதனால் நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல கலந்துக்கிட்டாவே என்னது,
வெற்றி மாதிரி தான். புரியுதா? எத்தனை பேர் கலந்துக்காமே இருக்காங்க. இப்போ அதை கலந்துக்க சொல்லி நேற்று பார்த்தோம். அனைத்து மாணவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. உங்கள் எல்லாத்தையும் 4 மையங்களில் உள்ள அனைத்து இல்லம் தேடி கல்வி மாணவர்களும் கலந்துக்கிட்டீங்க. சூப்பர்வைசர் மேடமும் வந்திருந்தாங்க. அவங்களும் எல்லாமே பார்த்தாங்க. சிறப்பாகவே அந்த விளையாட்டு போட்டிகள்லாம் ஏற்பாடு பண்ணி ஊர் பொதுமக்கள் எல்லாமே கண்டுகளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக நேற்றைய பொழுது அமைந்தது. ஓகேவா? அதற்கு அடுத்தபடியாக உங்களை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உங்களுக்கு இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? உங்களுக்காக அவங்களுடைய சொந்த செலவுலேயே பிரைஸ் பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பரிசு பொருள். நீங்கள் இப்போ பிரைஸ் வாங்க போறீங்கல்ல, இந்த பிரைஸும் உங்களுக்குரிய சான்றிதழ் மையத்தின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் முடிஞ்ச உடனே அனைவரும் போயிட்டு அவர்கள் கொடுக்குறாங்கல்ல ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில், அந்த ஒர்க் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய அவங்க தரக்கூடிய இன்னும் சில பயிற்சிகளை எடுத்துக்கணும். உங்களுக்கு ஸ்கூலில் ஒர்க் புக் கொடுத்துருப்பாங்க எண்ணுமிழத்தில், அந்த ஒர்க் புக் கொடுத்து அதில் என்ன பண்ணலாம்? நீங்கள் செய்யலாம். எண்ணுமிழத்து பயிற்சி புத்தகத்தையும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து நம்முடைய பாட புத்தகம் இருக்குல்ல, அது சார்ந்தும் நீங்கள் ஏதாவது ஸ்கூலில் நடத்துறது உங்களுக்கு ஏதாவது விடுபட்டு போச்சுன்னா அதை கேட்டாலும் அவங்க என்ன பண்ணி தருவாங்க? உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கடா ஸ்கூலில் டீச்சர்ஸு, அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கேட்டுக்கலாம். புரியுதா? கேட்டு அவங்க சொல்லி தருவாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி அந்த இல்லம் தேடி கல்வி மையத்துக்கு அனைவரும் நீங்கள் ரெகுலராக போயிடணும். போயிடுவீங்களா? போயிடுவீங்களா? எல்லாரும் கொஞ்சம் போயிட்டு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 5 மணிலேருந்து 6:30 வரைக்கும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. சரியா? அதில் முன்ன பின்ன நடத்துவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆனால் என்ன பண்ணிடணும்? இல்லம் தேடி கல்வி மையத்துக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்ச நேரமாக அதில் படிச்சுட்டு வந்துடலாம். புரியுதா? ஓகே. உங்கள் அனைவருக்கும் இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழா முன்னிட்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அத்துடன் உங்கள் அனைவருக்கும் அதாவது அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க எஸ்எம்சி தலைவி. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் எஸ்எம்சி தலைவி அம்மா அவர்களை வருக வரவேற்கிறோம். கை தட்டுங்க. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் வட்டார வள மைய மேற்பார்வையாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், சிறப்பு பயிற்றுநர்கள் அனைவரையும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இல்லம் தேடி கல்வி 3 வருடமாக 3வது வருட தொடக்க விழா சார். 3வது வருடம் வந்து தொடக்க விழா. இது தொடங்கப்பட்டது என்னன்னா, கொரோனாவில் வந்து ஒரு இடைவெளி ஏற்பட்டுருச்சு. மாணவர்கள் வந்து படிக்காம நல்லா விளையாடிங்க தானே. 2 வருஷம் கொரோனாவில் நல்லா வீட்டில் விளையாண்டோம்ல, அந்த படிப்பெல்லாம் வந்து பூர்த்தி செய்யணும். சாயங்கால நேரத்துலையும் கொஞ்சம் போய் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழக அரசால் சிறப்பாக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதை வந்து முதல்வர் வந்து ஒரு தனி கவனம் எடுத்திருக்கிறார். இந்த திட்டத்தை வந்து ஒரு மாதிரி திட்டமாக வந்து வேர்ல்டு பேங்கும் பாராட்டுனுச்சு, மற்ற மாநிலங்களில் இருந்து இதை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தில் வந்து அவங்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான குறைவான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சிறப்பான பணியை வந்து அவங்க செய்கிறாங்க. அவங்க வந்து ஈவினிங் டைமில் வந்து அவர்கள் வந்து விளையாட்டு மூலம் கல்வி, பாடல் மூலம் கல்வி, பல வகையான அந்த சூழலில் வந்து அவங்க சொல்லி தராங்க. இதில் வந்து மாணவர்களுடைய கல்வித்திறன் வந்து ஓரளவுக்கு அந்த இடைவெளியை நிரப்புற அளவுக்கு இப்போ ஒரு 75% வந்து பூர்த்தி அடைந்திருக்குது. இப்போ நல்ல சிறப்பான எண்ணும் எழுத்தும் திட்டம், அதே மாதிரி அங்கேயும் வழிகாட்டு, அங்கேயும் வந்து ஒரு நல்ல திட்டம். இந்த 2ம் சேர்றப்ப மாணவர்கள் வந்து இடைவெளியை பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு திறன்பட வந்திருக்காங்க. இது 3வது வருடம் ஒரு வெற்றிகரமான வருடமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வினை வந்து இவங்க இல்லம் தேடி கல்வி பணியாளர்கள் வந்து எங்கேயுமே இதை செயல்படுத்தல. இவங்க வந்து இன்னைக்கு ஒரு பொங்கல் விழா நடத்தி அதுக்கு வந்து ஒரு பரிசளிப்பு இதெல்லாம் செய்யறது வந்து ஒரு சிறப்பான, இவங்க இந்த இடத்துல இருக்கிற இல்லம் தேடி கல்வி பணியாளர்கள் வந்து ஒரு சிறப்பாக செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இவர்கள்லாம் வந்து இங்க மட்டும் கிடையாது, இந்த கிராமத்துல பல பணிகளை செய்யறாங்க. அதே மாதிரி அந்த இது கலை திருவிழாவுக்கு அவர்களுடைய முயற்சியெல்லாம் ஒரு பெரும் முயற்சி. இந்த மாதிரி ஒரு சிறப்பான செயல்படுத்துற குறைவான இதுல ஒரு வாலண்டியர்ஸா நம்மளாம் இதில் செய்வோமா, ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு செய்வோமானா கட்டாயமாக அந்த மனநிலை வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. இவர்கள் வந்து அதை எடுத்து செய்கிறப்ப அவர்களை வந்து
என்ன சொல்லி பாராட்டணும்னு தெரியும். அவர்கள் வந்து ஒரு இறைவனுக்கு உகந்த பணியை, ஏன்னா அவங்க செய்யறது வந்து இதுதான். ஒரு நாளைக்கு 30 ரூபா கொடுத்தா யார் வேலைக்கு வருவா? இப்பெல்லாம் போய் சும்மா போய் ஒரு 100 நாள் வேலைக்கு போனால் கூட ஒரு நல்ல ஒரு பைசா பணம் கிடைக்குது. ஒரு 200 ரூபா 250 ரூபா கிடைக்குது. ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு 350 ரூபா. ஒரு ஆஃபீஸுக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா வீதத்தில் கிடைக்குது. அந்த அளவுக்கு இவங்க செய்கிற பணியை வந்து பாராட்டுவதற்கு வார்த்தைகள் கிடையாது. நன்றி, வணக்கம். நன்றி சார். சமயத்தில் நடக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் சொன்ன அந்த தகவலை ஏற்றுட்டு என்ன பண்ணாங்கன்னா இளந்தேடி கோஆர்டினேட்டர்ஸ் நிறைய பேர் நம்ம வேப்பந்தடியில மட்டும் மொத்தம் பிரைமரி சென்டர் 9 இருக்குது. அப்பர் பிரைமரி சென்டர் வந்து 4 இருக்கு. 6 சென்டர் இருக்கு. எல்லாரும் இருந்தாலும் அந்த செய்யணுங்கிற ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? எவ்வளவுதான் நமக்கு இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கும்போது இந்த 4 வாலண்டியர்ஸும் சேர்த்து என்ன பண்றாங்க, சரி நம்ம குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும், அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டணும், அவங்கள வந்து நம்ம கிட்ட தக்க வச்சுக்கணும், அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு போட்டியெல்லாம் நடத்துறாங்க. என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை அப்படியே என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு வெறும் நிகழ்ச்சியை மட்டும் வச்சு வெறும் பாராட்டை மட்டும் கூட தெரிவிச்சிருக்கலாம், அப்படித்தானமா? இருந்தாலும் விளையாட்டோட மட்டும் இல்லாம நமக்கு பரிசுன்னு ஒண்ணு கொடுக்கும் போது இன்னும் நமக்கு என்ன வரும், ஒரு ஆர்வம் வரும். வருமா வராதுங்களா? அதுக்காக அவங்களாகவே எல்லாரும் இளந்தேடி கோஆர்டினேட்டர் சொன்னாங்க, தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, அப்புறம் சிறப்பாசிரியர் இவங்களாம் பேசுற மாதிரி. அனைவருக்கும் இங்கே பார்க்கும்போதே எல்லாம் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கீங்க. இந்த நாள்லையும் வந்து இப்பேற்பட்ட நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள கூப்பிட்டதுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வி இது எல்லாருமே சொன்னதுதான். கற்றல் இடைவேளை வந்து இந்த 2 ஆண்டு காலம் இருந்தது. அப்போ வந்து பிள்ளைங்க எப்படி படிக்க போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த இடைவேளையை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த இல்லம் தேடி கல்வி வந்தது. மற்றபடி படிப்பு தவிர மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இந்த இல்லம் தேடி கல்வியில் சொல்லித்தராங்க. பிள்ளைங்க எப்பவுமே படிப்பு அப்படின்னு போர் அடிக்காம சில டைம்ல வந்து நான் பார்த்துருக்கேன், என்னோட பிள்ளைங்க இல்லம் தேடி கல்விக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா கேம்ஸ், விளையாட்டு, அதன் மூலியமா வந்து கல்வியை சொல்லித்தராங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த இல்லம் தேடி கல்விக்கு போறதுனால பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பயன் உள்ளது. எப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேர் வேலைக்கு போறாங்க, 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வராங்க. வந்துட்டு பிள்ளைங்களை தனியா வீட்டுல விட்டுட்டு போறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம பிள்ளைங்க கண்டிப்பா முடிச்சிட்டாங்கன்னா அந்த இல்லம் தேடி கல்வி டியூஷன்ல தான் இருப்பாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது பிள்ளைங்க இங்க இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ்க்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க படிக்கிறதும் வீட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் டயர்டா வந்தாலும் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க முடியாது. மற்ற நேரத்துல அவங்களுக்குன்னு கவனம் செலுத்த முடியாத நேரத்துல வந்து இந்த இல்லம் தேடி கல்வி மூலயமா அவங்க வந்து படிப்பை வந்து ஹோம்ஒர்க்ஸ்லாம் அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு தேவையான காரியங்களும் அவங்க சொல்லி தராங்க. இதனால இல்லம் தேடி கல்வி OES நடத்துகிற ஒவ்வொரு வாலண்டியர்ஸ்க்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சார் சொன்னார், இதை மாதிரி கலை திருவிழா, மற்ற பேச்சு போட்டி. இப்போ எங்கள் பிள்ளைங்க கூட நிறைய வந்து டீச்சர்ஸும் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து இவங்களும் வந்து இல்லம் தேடி கல்வி மூலயமாக அநேக காரியங்கள் சொல்லித்தராங்க. என்னோட ஒரே சின்ன கோரிக்கை என்னன்னா, இவங்களுக்கு 1000 rupees கொடுக்குறாங்க, இதை விட எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்கள் கூறியது போல அவருக்கானதை அரசு தான் பரிசீலனை செய்ய வேண்டும். அதனால் அவர்களுக்கு இந்த இளந்தேடி கல்வி குறித்து உங்களுக்கு சிறப்புரை வழங்கிய அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நடந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் நிகழ்வு. கார்த்திக் சார் ஃபர்ஸ்ட் ரைட். கார்த்திக் சார் 11th ஃபர்ஸ்ட் பிரைஸ். 2வது வந்து லக்ஷிதா 2வது பிரைஸ். வெற்றி பெற்ற மாணவிக்கு வாழ்த்துக்கள். கைதட்டல். 3
இரண்டாவது பரிசு வந்து லக்ஷனா. கை தட்டணும். அடுத்தது பள்ளியின் தலைமை ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு பரிசு வழங்குவார். பிஸ்கட் ஈட்டிங், பிஸ்கட் சாப்பிடுதல் போட்டியில வந்து ஜனா நல்லா சாப்பிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜனா, கை தட்டுகிறாங்க. இரண்டாவது பிரைஸ் வந்து கார்த்திசா. மூன்றாவது பிரைஸ் வந்து ஹாசினி. அடுத்தது எஸ்எல்சி தலைவர். அடுத்ததாக பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்கள் பரிசு வழங்குவார். 100 மீட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து சரண். கை தட்டுகிறார். இரண்டாவது பிரைஸ் வந்து லோகித்.